என் அன்பு குழந்தையே, உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன், உனக்கு அது தெரியவில்லையா? நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லை. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது, நிம்மதியை இழந்தாய். தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று நீ அழுது புலம்பினாய். அதையெல்லாம் மறந்துவிட்டாயா? அனைத்தையும் உன் சாய் தேவா நான் அறிவேன். அனைத்தும் நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் எனது துவாரகாமாயின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் தங்கமே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன். என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகின்றது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா விடமாட்டேன். மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே, அது இது தேவையா? இதனால் பலன் உண்டா? இங்கு போனால் மட்டும் நல்லது நடந்து விடுமா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும். இவர் பாபாவின் உண்மையான அடியவரா? இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும். நன்மை கிடைப்பதை தவிர்க்கும். இந்த நிலைதான் உனக்கும் இருக்கிறது. உன் கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீயே கெடுத்துக்கொள்கிறாய். உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது. உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்து கொள். உனக்கும் பாபாவுக்கும் இடையில் இருக்கின்ற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழு நம்பிக்கையோடு என் பாதத்தில் சரணாகதியடைந்து பார். கடவுள் எப்போதுமே தன்னை நினைப்பவனை, தனக்கு பயந்தவனை மட்டுமே நினைத்து அவனை திரும்பி பார்க்கிறார். அதை கவனத்தில் வைத்துக்கொள். தன்னை நினைப்பவனும் தனக்கு பயந்தவனும் தனது என்பது அவருக்கு தெரியும். அந்த பக்தன் என்பவன் தனது அடைக்கல பொருள் என்பதையும் அவர் அறிவார். பக்தன் என்பவன் எப்போதும் அவரை நினைப்பதால் மட்டும் அல்ல, அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவனாகவும் இருப்பான். அவன்தான் பக்தன். நல்லதை சொல்லும்போது நமக்கென்றும், கெட்டதை சுட்டி காட்டும்போது கோபப்படுவதும் பக்தருக்கு அழகல்ல. கடவுள் எப்போதும் நம்மை நோக்கி தனது வலிய கரங்களை நீட்டிக்கொண்டே இருப்பார். பக்தியோடு புத்தியும் உள்ள மனிதன் அந்த கரங்களுக்குள் தான் கரங்களை நினைத்து அவர் பிடித்து கொள்ள விட்டு விடுகிறான். எச்சரிக்கை செய்தும் அலட்சியம் செய்கிறவன் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது. நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கான வாழ்வு. அதை நீ கடைபிடித்துப் பார். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.